ரூபாய்க்கு உரம் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏக்கருக்கு மூட்டை மூட்டையா கொட்டினா கடைசியில் இப்படிதான் ஆகும். உங்கள் ஏக்கர் அரைக்குது இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லா ஃபார்மரும் என்ன பண்றாங்கன்னா, எல்லா விவசாயம் என்ன பண்றாங்கன்னா, யூரியா சீப்பா கிடைக்குன்னு சொல்லிட்டு 300 270 கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆனா வரியா ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை 1.5 மூட்டை அந்த மாதிரி போடுறாங்க. போடலாம், தப்பு இல்லை, ஒரு மூட்டை போடலாம். ஆனா அது எல்லா மண்ணுக்கும் சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு போடணும். இப்போ இந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈல மண். ஈலனா கால் வச்சாலே ஒரு அரை அடிங்க பாருங்க, முட்டி அளவு கூட இறங்கும். அந்த அளவு ஈல மண்ணு. இதுக்கு போய் 1.5 மூட்டை யூரியா போட்டிருக்காங்க. 300 கிடைக்குது, 1.5 மண்ணா 450 ரூபா போட்டா பக்கா பயிர் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பயிர் போட்டு கரெக்டா ஒரே வாரத்துல மருந்து போட்டு ஒரே வாரத்துல அப்படியே உட்காந்துட்டு பயிர். இப்போ இந்த யூரியா என்னன்னா நைட்ரஜன் சத்து இருக்குதுதான், இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா உப்புத்தன்மை, எல்லாமே நம்ம கொடுக்குற உரம் எல்லாமே உப்புத்தன்மை தான். மண்ணே ஆல்ரெடி உப்பு, திரும்பி உப்பு போடும்போது என்ன ஆகும்னா பயிர் வந்து பாத்தீங்கன்னா வேர் விழாம அப்படியே சாக ஆரம்பிக்கும். இதான் அந்த ஃபீல்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஆயிட்டு இந்த ஃபீல்டுக்கு இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சீப் அண்ட் பெஸ்டா சொல்றேன், 33% ஜிங்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ. இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரகால் பவுடரு, இது வந்து ஏக்கருக்கு ஒரு அரையிலேருந்து ஒரு 3/4 கிலோ வர போடுங்க. தயவுசெய்து யூரியாவில் கலந்து எதுவும் போடாதீங்க. மணலில் கலந்து சிறுவை பிடிச்சி விசிற விடுங்க. தண்ணி சிலுப்பின மாதிரி, அதாவது பொறும்பு தெரியாத அளவு, மண்ணு தெரியாத அளவு தண்ணியை வயலில் கட்டிட்டு அதில் வந்து சிறுவை பிடிச்சி விசிறுங்க. ஆட்டோமேட்டிக்காக வேர் ஓரளவு விழுந்து வரும். அதுக்கப்புறம் ஏக்கருக்கு ஒரு 10 கிலோ யூரியா காம்ப்ளெக்ஸ் ஃபேக்டம்பாஸோ ஃபேரம்பாஸோ டிஏபியோ ஏதோ ஒரு மருந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை இதை கொடுங்க. மேலே ஸ்ப்ரேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜிங்கு எஃப்எம்சியில் வர ஜினட்ரா இல்லாட்டா நல்ல பிராண்டடாக உள்ள ஜிங்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லாமீன் கூட ஏக்கருக்கு ஒரு 100 கிராமு. இது கூட ஜிப்ரலிக் ஆசிடு இல்லாட்டா சீவிடு அமினோ ஆசிடு இல்லாட்டா ஹியூமிக் ஆசிடு, இதில் ஏதாச்சும் ஒன்று ஒரு 1/4 லிட்டரு போட்டு அடிங்க, நல்லா இருக்கும். இது கூட மேலே ஸ்ப்ரேயிங்லையுமே ஃபங்கிசைடு ஆண்ட்ரகாலே ஒரு 1/4 கிலோ யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் ஏக்கருக்கு. இதை மட்டும் கரெக்டாக அதை மருந்து போட்டு இந்த மருந்தை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு வாரம் காய வச்சுட்டு திரும்பி நான் கூட சொன்னால அந்த உரத்தை மட்டும் போட்டு விடுங்க, போதும், நல்லா வந்துடும். இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.